ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஈஸ்வரனுக்கும் உமை அம்பிகைக்கும் இடையே கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்றும், இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 14/4/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்று புது தமிழ் வருடம் ஆரம்பிப்பதால் பராபவ என்று பெயரை பெறுகிறது. சித்திரை 1ஆம் தேதி இன்று தமிழ் புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விஷ புண்ணிய காலம். சமயபுரம் மாரியம்மன் தேர், மதுரை மீனாட்சி அம்மன் வைரகிரி கிரீடத்துடன் காட்சி, திருச்சி உச்சி பிள்ளையார் பாலபிஷேகம், அம்பேத்கர் பிறந்த நாள், அரசு விடுமுறை, சூன்ய திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி துவாதசி இரவு 9:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம், மதியம் 1:42 வரை. யோகம் மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, நாயிடம் கடிப்படும் தோஷம் நீங்க. உலகில் பிறந்த மனிதர்களை அனைவரையும் நாய் கடித்து விடுவது இல்லை. ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டு அது கடிக்கிறது என்றால் அதற்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு உறவு உண்டு. மனிதனோடு சேர்ந்து வாழும் பிராணிகளுடைய வரிசையிலே முக்கிய பங்கு வகிக்கின்றது நாய். நாய் வீட்டை காக்கும் பணக்காரர்கள் வீட்டுக்கு காவலுக்காக அதிகமாய் நாய்களை பயன்படுத்துகின்றார். நாய் நன்றியுள்ள ஜீவன் என்றால் ஒரு சிலரை மட்டும் நாய் கடித்து குதறிவிடும். நாய் எல்லோரையும் கடிப்பதில்லை.
நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் உண்டு. கருவாடு, மீன் போன்ற வாடைகள் நாய்க்கு மனோரஞ்சிதமாய் இருக்கும். ஒரு சிலரின் ஜாதகத்தில் சுக்கிரன் பகை நீச்சம் வீட்டில் அமைந்துவிடும். இப்படிப்பட்டவர்களுக்கு உடலிலே ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அது எப்பொழுதும் அவர்களை சுற்றியே வீசி கொண்டிருக்கும். இந்த துர்நாற்றம் நாய்க்கு பிடிக்க அந்த ஜாதகர் விலகி தூரத்தில் சென்று கொண்டிருந்தாலும் விரட்டி கடிக்க வரும். பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருப்பவர்களை அடிக்கடி நாய் கடித்துவிடும். இப்படிப்பட்டவர்கள் ஜாதகர்கள் நாய் கடிக்கும் தோஷத்தை பெறுகிறார். இந்த தோஷம் விலக இந்த எளிய பரிகாரத்தை செய்து தற்காத்துக் கொள்ளலாம். முதலாவது பரிகாரம், சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள் நாயிடம் கடி வாங்காமல் இருக்க முடிந்தவரை வாரம் தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வணங்கி வர வேண்டும். இவ்வாறு வணங்கி வந்தால் நாயிடம் கடிபடாமல் தப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாவது பரிகாரம், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையே ஆலயத்திற்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாதவர் 9 சனிக்கிழமை வீட்டில் இருந்தபடியே சூரிய நமஸ்காரம் செய்யும். சூரிய நமஸ்காரம் செய்யும் போது சூரிய பகவானே பைரவரினுடைய தாக்குதலுக்கு ஏற்படாமல் எங்களை காக்க வேண்டும் என்று மனம் உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். சூரிய பகவானை வணங்கியவர்கள் நாய் கடிக்காது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நாளைய தினம் தந்தை மகன் பிரிவு, சகோதரர்களுடைய சண்டை நீங்க இதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த கலஸ்திரஸ்தானத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை காட்டுகின்ற ஸ்தானம், எந்தெந்த தோஷங்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் பல்விதமான கோணங்களில் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் சந்திரனுக்கு 4, 7, 10 சனி, ராகு, கேது, செவ்வாய் நின்றால் சர்ப்பதோஷம். பெண்களுக்கு 8ஆம் அதிபர் 7 நிற்க 7ஆம் அதிபர் 9ஆம் அதிபரோடு கூடி லக்னாதிபதியோடு 12 மறைந்திருக்க திருமண தடை ஏற்படும். சூரியன், சந்திரன், சுக்கிரன் கூடி 8 மறைய இருவரும் பிரிவர். 2ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் சனி, சுக்கிரன் கூடியிருக்க அதிக வயது உள்ள மாப்பிளை அமையும். பெண் ஜாதகத்தில் 7 புதன் சனி கூடியிருக்க ஆண்மையற்ற கணவன் அமைவார். ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்க பாபருடன் கூடியிருக்க 7ஆம் அதிபர் பலமின்றி நிற்க ஜாதகர் ஆண்மையற்றவர். 7ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்க அவரை பாபகிரகம் பார்க்க ஆண்மை குறைவு ஏற்படும். 7 செவ்வாய் சனி கூடி சமசப்தம பார்வை பெற்றிருக்க 30 வயதுக்கு மேல் கலப்பு திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபர் 6 நீச்சம் பெற்று சனி சம்பந்தப்பட்டிருக்க பிரிவினை ஏற்படும். லக்னத்தில் குரு உச்சம் பெற்று 2 சனி ராகு நிற்க கலப்பு காதல் திருமணம் ஏற்படும். 2 கேது 8 சனி ராகு நிற்க 30 வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும். குரு 3, 6, 8, 12 நிற்க சகட தோஷம். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே தமிழ் புத்தாண்டிலே உருவாகும் குபேர யோகம், இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் செழிப்பும் காத்திருக்கிறது. ஜோதிடத்தின்படி நவகிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் சூரியன். இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுவார். அப்படி சூரியன் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. தற்போது சூரியன் மீன ராசியிலே பயணித்து வருகின்றார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைய உள்ளார். மேஷ ராசியில் சூரியன் நுழையும் போதுதான் தமிழ் புத்தாண்டான பராபவ வருடமும் சித்திரை மாதமும் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்திலே மிகவும் மங்களகரமான குபேர யோகம் உருவாக உள்ளது. குபேர யோகமானது சூரியன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் உருவாகும். இவ்விரு கிரகங்களும் நட்பு கிரகங்களாகும். இந்த சுபயோகம் செல்வத்தை அள்ளித்தரும். எந்த ராசிக்கு இந்த யோகம் உள்ளதோ அந்த நபர் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் பரிபூர்ண ஆசியை பெறுவார். இப்போது தமிழ் புத்தாண்டில் உருவாகும் குபேர யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு
அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். இந்த காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றி கிடைக்கும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத அளவிலே நல்ல லாபம் கிடைக்கும். வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளை பெறுவார்கள். சிம்மம், இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவார்கள். அதிர்ஷ்டத்தால் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உறவினரிடையே பிரச்சனைகள் தீரும். எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்கும் திறன் கிடைக்கும். நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கும். பணி இடத்தில் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவும் அதிகரிக்கும். இதனால் நிதி நிலைமை 2 மடங்கு உயரும். வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தனுசு, இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குபேரனின் அருளால் பண வரவு சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே உருவாக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது, கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது, கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாய் செய்து புகழ் பெறுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாய் செய்து புகழ் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மனோதைரியம் கூடும். போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. புனர்பூசம் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த மனோதைரியம் கூடும். போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த காரியங்கள் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும்.
கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும். கடக ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றால் மனம் திருப்தி அளிக்காத நிலை காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள் முழு கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை தரலாம். அவர்களிடம் பொறுப்பு கொடுப்பது கூடுதல் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றால் மன திருப்தி அளிக்காத ஒரு நிலை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான காரியங்கள் முழு கவனம் செலுத்துவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் நன்மையை தரலாம். அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உறவினரிடம் பழகுவதில் கவனம் தேவை. பண வரத்து திருப்தியாய் இருக்கும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உறவினரிடம் பழகுவதில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் வெற்றி அடையும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆதரவுடன் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. காரிய தடை தாமதம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆதரவுடன் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு. அரசியல் தலைவர்கள் மறைமுகமாக நேர்முகமாக உதவி செய்கின்ற காரணத்தால் நீங்கள் அவர்களை சரியாக உணர்ந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய தடை தாமதம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று மன அமைதி, குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீர்கள். பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மன அமைதி, குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். போராட நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவது பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல நல்ல காரியங்கள் நடந்து முடியும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல நேரிடலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முக்கியமான பிரமுக அறிமுகங்கள், அவர்களால் உதவியும் ஆகியவை கிடைக்கலாம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார். பகை விலகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம், அவர்களால் உதவியும் ஆகியவற்றை கிடைக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகைகள் விலகும். அதிர்ஷ்டம் பெருகும். முயற்சிகள் பலிதமாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது. போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7.
அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது, போட்டிகள் விலகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள், உழைப்புக்கு பலன் கிடைக்கும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும், சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும், கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும், சாமர்த்தியமான பேச்சுகள் மூலம் காரியங்களை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.